நாளைக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. 19ஆம் தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. கல்வித்துறை வந்து அறிவிச்சிட்டாங்க நாளைக்கு 16ஆம் தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு. மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் உங்களுக்கு உயர்கல்வியிலையோ தொழிற்கல்வியோ ஆசைப்பட்டீங்கன்னா எங்கே படிக்க எதில் உங்களுக்கு விருப்பமோ அதில் சேருங்க. பெற்றோர்கள் இதில் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கோசரம் நீங்கள் சேரணும். நீங்கள் என்ன விருப்பமாக இருக்கிறீங்களோ அதில் சேருங்க. மார்க்கு நல்லா பரீட்சை எழுதி மார்க்கு குறைவாக மதிப்பெண் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் ரீவேல்யூஷன் அனுப்பிச்சி விடுங்க. அதே மாதிரி ஒரு சில மாணவர்கள் வந்து தேர்வில் தோல்வி அடைகிறதுக்கு ஒரு சில மாணவர்கள் இருக்கலாம். அந்த மாணவர்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் பயப்படாதீங்க, தவறான ஒரு எண்ணத்தை எடுத்துடாதீங்க. ரோட்டில் போகிறப்ப நம்ம வலிக்கு விழுந்துட்டோமோ யாராவது பார்க்குறதுக்குள்ள நம்ம எந்திரிச்சு நிற்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம். அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம ஒரு முறை தவறிட்டோம் அப்படின்னா எல்லோரும் பார்க்குற மாதிரி எந்திரிச்சு நிற்கணும். அதுதான் வந்து நமக்கு அடையாளம். அதனால் தோல்வியிலிருந்து நீங்கள் வெற்றிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இன்னும் மேற்கொண்டு வெற்றிகள் படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகும். ஆகையால் எல்லா மாணவர்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வளர்த்துக்கங்க. அனைத்து மாணவர்களும் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.